அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் பெயரால் பட்டிமன்றம் தொடங்குகிறது. பட்டிமன்றத்தின் அணிகளை அறிமுகப்படுத்திய பின் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள் தொடங்கும். இன்றைக்கு ஒரு முக்கியமான வாதப் பொருளாக, ஒரு விவாதமாக உலக அரங்கில் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருகிற தலாக் ஹுல்ஆ. எனக்கு முன்னால் மரியாதைக்குரிய ஹஸரத் அவங்க சொன்னாங்க, குலா குலா குலான்னு சொல்கிறாங்கன்னு. அது குலா அல்ல, ஹுல்ஆ என்பதைத்தான், ஹுல்ஆ என்பதைத்தான் குலா குலா என்று சொல்கிறார். பெருகி வருகிற தலாக்குக்கும் ஹுல்ஆவுக்கும் காரணம் ஆண்களா பெண்களா என்கிற அணியில் இப்பொழுது பேச இருக்கிற பட்டிமன்ற அணியில் உள்ளவர்கள் ஆண்களே என்கிற அணியில் மௌலானா எஸ் முகமது இல்யாஸ் பிலாலி, இமாம் ஜமாஅத்துல் முத்தகீன் ஃபாத்திமா நகர். கொஞ்சம் சலாம் சொல்லிங்க. அப்படி யார் இதில்? நான் பார்த்துக்கிறேன். யார் இந்த பக்கமா அந்த பக்கமா? வாங்க. அடுத்ததாக அதே அணியில் ஆண்களே என்கிற அணியில் எஸ் மிக்தாம் ஹுசைன் கலீமி ஆமிரி, மஸ்ஜிதுல் முத்தகீன் முஃமினீன் சுன்ன ஜமாத் மதரசா பொன்விழா நகர். அது ரெண்டாவதா? நீங்கள் தானே? எனக்கு சலாம் சொல்லணும், எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுங்க. ஆண்களே என்கிற அணியில் மூன்றாவதாக எஸ் முகமது அன்சர் இம்தாதி. இந்த மூன்று பேர்களும் பெருகி வருகிற தலாக்குக்கு காரணம் ஆண்கள் தான் சொல்லி அடித்து பேச வந்திருக்காங்க. அடித்து பேசும்போது நம்மளே அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறக்காக முன்னாலே வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்பொழுது ஆண்களேங்கிற அணிகளை இன்ஷா அல்லாஹ் பாங்குக்கு பிறகு விவாதம் தொடங்கும். இப்பொழுது பெண்களே என்கிற அணியில் ஆண்கள் தான் பேச வந்திருக்காங்க. பெண்களேங்கிற அணியில் மௌலவி ஹாஃபில் எஸ் நஜ்முத்தீன் தாவூதி, இமாம் ஷம்சுல் இஸ்லாம் அனஃபி சுன்னத் ஜமாத் சார்மில் ஹஸரத் அவர்கள். பெண்களே என்கிற அணியிலே மௌலவி ஹாஃபில் விஏ முகமது ஃபாரூக் சராஜி ஹஸரத் அவர்கள், கணபதி பள்ளி இமாம். மூன்றாவதாக முகமது யாசிர் கலீமி இஸ்ராஹி அவர்கள் பெண்களே என்கிற அணியிலே விவாதிக்க இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பட்டிமன்றத்துக்கு முன்னால் உங்களுக்கு முக்கியமான சில செய்திகளை சொல்லுவோம். பட்டிமன்றம் விவாதங்களை தொடங்குகிற நீங்கள் ஒவ்வொரு நபருக்கும் வழங்கப்படுகிற நேரம் சரியாக 8 நிமிடம். 10 நிமிடத்துக்குள்ளாக முடிவுக்கு வந்துவிட வேண்டும். நான் இங்கே பட்டிமன்றத்தை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா பூரா உலமாக்களாக இருக்கிறாங்க, பூரா தெரிந்த முகங்களாக இருக்குது. பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மரியாதைக்குரிய ராஷித் உலமா ஹஸரத் பெருந்தகை, இம்தாது மூத்த பேராசிரியர் பெருந்தகை, முனீர் உலமா ஹஸரத் காஜா ஹஸரத் அவங்க இருக்கிறாங்க. வருங்கால அரசு காஜி அப்துல் ரஹீம் இம்தாதி ஹஸரத் பெருந்தகை, இவங்கெல்லாம் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களே. ஐயோ நம்ம எப்படி பேச போகிறோன்னு தெரியல அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ ஜமாஅத்துல் உலமாவுடைய தலைவர் செயலாளர் சொல்ல, பயப்படாதீங்க ஜத்து, 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டியது இருக்குது, பயப்படாமல் அவங்களும் பேசிடுவாங்க, கடைசியில் நீங்களும் பேசுங்கன்னு சொன்னதுனால அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள் தொடங்கும். அரபிக்கரையர்களே, பட்டிமன்றம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு தலைப்பில் பயான் நஹ்மதுஹு வனுசல்லி வனுசல்லிமு அலா ரசூலில் கரீம் அப்படின்னு ஆரம்பித்தா முன்னால் ஒருத்தர் கூட இருக்க மாட்டான். அளவற்ற அருளான நிகரற்ற அன்படியும் சொல்லி ஆரம்பிக்கும், பாதி பேர் எந்திரிச்சு வெளியில் போயிடுவாங்க. அடுத்து அந்த சலாத்தெல்லாம் சொல்லி முடிச்சு பயான் முடிக்கும்போது 3/4 பேர் தூக்கத்தில். இன்னைக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பயான் எல்லாம் போரடிச்சு போயிடுச்சு. அதனால என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு விவாத பொருளாக, ஒரு சண்டையாக, ஒரு கருத்து வேறுபாடுகளை மையமாக கொண்டு ஆரம்பிக்கலாம் சொல்லி ஆரம்பிச்சா இன்னைக்கு நிறைய இடங்கள் அதுக்கு வரவேற்பு இருக்குது. இப்ப தலாக்கை பத்தி பயான் நடக்கு, வாங்க கூப்பிட்டு வரமாட்டாங்க. 2 அணியும் சண்டை போட போறாங்க, பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அப்ப அந்த அடிப்படையில்
தலாக்கு நிகழ்றதுக்கும் ஹுல்ஆ நிகழ்வதற்கும் அடிப்படை காரணம் ஆண்களா பெண்களா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சர்வ சாதாரணமா டெய்லி டீ காபி சாப்பிட்ற மாதிரி நடக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் நடக்கும். அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் விவாத ஆணையர்கள் தொடங்குவார்கள். அதற்கு முன்னால் நான் ஹம்து ஸலாத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் பாங்குக்கு பிறகு அவர்களுக்கு வழிவிட விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மரியாதைக்குரிய ஜமாஅத்துல் உலமாவினுடைய வழிகாட்டுதல் குழுவினுடைய முக்கிய மூத்த ஆலிம் பெருந்தகை ராஷிதுல் உலமா துஆவை ஓதி தொடங்கி வைத்த முகமது அலி ஹம்தாதி ஹசரத் கிப்லா அவர்களுக்கும், அதே போன்று முகமது அய்யூப் பாக்கிவி தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கின்ற ஜமாஅத்துல் முத்தகீன் நிர்வாகிகள் மற்றும் உலமாக்கள் மற்றும் சுன்ன ஜமாத்துடைய நிர்வாகிகள், வரவேற்புரை நிகழ்த்திய முகமது சுல்தான், அதே போன்று துவக்க உரை நிகழ்த்திய காஜா மொய்னுத்தீன் இம்தாதி, அறிமுக உரை நிகழ்த்திய அப்துல் ரஹ்மான் உலூமி, அதே போன்று தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற ஷஃபி பாசில் யூசுஃபி ஆகியவங்கள் அத்தனை பேர்களுக்கும், இங்கே விழாவின் கதாநாயகர்களாய் இன்றைய ஹீரோக்களாக வீட்டிருக்கிற பட்டிமன்றத்தின் 2 அணியை சார்ந்தவர்கள் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நான் முதலாய் என் வார்த்தைகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் துவக்கம் செய்கிறேன். அதற்கு ஆரம்பிக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, இடையில பேசணுங்க. ஏற்கனவே தமிழகம் முழுவதும் பற்றி எறிகிற ஒரு விஷயம், ஒரு பட்டிமன்றத்தை தொடங்கி வச்சாங்க. என்ன, இன்றைக்கு அரசு காஜி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்லாம் ஒருதான், அது விரைவில் இன்ஷா முடிவுக்கு வரும் என்று ஜமாஅத்துல் உலமாவுடைய செயலாளர் VI அப்துல் ரஹ்மான் உலூமி வேறு வடிவத்தில் அதை சந்திக்க இருக்கிறோம் என்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அதை வெற்றிக்குரியதாக ஆக்கி தருவானாக என கூறி, இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் பாங்குக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது விவாதங்கள் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பட்டிமன்றத்தில் பேசக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு விவாதத்தை முடிக்கிறாங்களோ, சொல்லி வைக்கிறாங்களோ, நபி மொழிகளை கொண்டு ஆதாரத்தை முன்வைக்கிறார்களோ, ஒவ்வொன்றுக்கும் அதற்குண்டான மதிப்பெண்களை போடப்பட்டு கொண்டே வரும். இந்த அணியில் 3 பேர்களும் எடுத்த மார்க்குகளையும் பார்க்கப்படும், அந்த அணியில் எடுத்த 3 பேர்கள் எடுத்த மார்க்குகளையும் பார்க்கப்பட்டு, கடைசியில் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான அதிகமான நேரங்களை எடுத்துக்கொள்ளாமல் இன்ஷா அல்லாஹ் இறுதியாக தீர்ப்பு சொல்லப்பட இருக்கிறது. இப்பொழுது தலாக்கு சர்வ சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடக்குது அல்லவா? இப்போ இல்லை ஆண்களால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி விவாதத்தை துவக்கி வைக்க பேசி வருகிறார் எஸ் முகமது இல்யாஸ் பிலாலி, இமாம் மஸ்ஜிதே ஃபாத்திமா நகர். சொன்னதின்படி கேட்டதின்படி மகள் செய்த நசீவை நம் அனைவருக்கும் வழக்கல் முடிவானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தவர்களை இந்த தயாரிப்பிலிருந்து நமக்கு போன்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்மை பார்த்து பரிபூர்ணமாக நான் பாதுகாத்து புரிவானாக. அறியாதவர்கள், தலாக்கிற்கு காரணம் ஆண்களா பெண்களா, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த காரணமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் மரியாதைக்குரிய நடுவர்களே, தலாக்கிற்கு காரணம் ஆண்கள் மட்டும்தான். ஆண்கள் மட்டும்தான் முழுக்க காரணம். இதற்கு காரணம் என்னென்று சொன்னால், உதாரணமாக ஒரு குழந்தை சரியா வளரலன்னு சொல்லும் பொழுது ஒருபோதும் நாம் அதற்கு காரணமாக அந்த குழந்தையை சொல்ல முடியாது. அதற்கு காரணமாக நாம் சொல்லக்கூடியது பெற்றோர்களைத்தான் சொல்ல முடியும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொண்டவன் சரியில்லைன்னு சொன்னா கண்டவன் கையை பிடிச்சிட்டு தான் செய்யும். அதுதான் இயல்பு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்வது இந்த சூரத்துன் நிசாவுடைய 19வது வசனம், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப். அல்லாஹ் தலாக்கை பற்றி சொல்லும் பொழுது வசனத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், ஆண்களை பார்த்து சொல்லக்கூடிய வசனம். நீங்கள் அவர்களிடத்திலே ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுத்தால், நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பலாம். அல்லாஹ் தஆலா சொல்வது ஆண்களை பார்த்துத்தான்.
பெண்கள் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு ஹதீஸிலே தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்தௌசு பின் நிசா, வேறொரு ஹதீஸிலே ஹைரா, நீங்கள் பெண்களுடைய விஷயத்திலே நல்லபடியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதற்கு காரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பெண்கள் கோணலாக படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய படைப்பு அது கோணலாகத்தான் இருக்கும். நாம் ஒருபோதும் ரப்புடைய படைப்பை குறை கூற முடியாது. அவருடைய இயல்பே அப்படித்தான் இருக்கும். இயல்பு அப்படி இருக்க அவங்க ஏன் செய்யறது இல்லை, ஏன் அப்படி இருக்கிறது இல்லை, அது கேட்பது முழுக்க முழுக்க மடத்தம். அவர்கள் செய்கின்ற தவறுகள் நமக்கு ஒருபோதும் தலாக்கின் பக்கம் ஆண்களை இழுத்து செல்லக்கூடாது. அதைத்தான் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சொல்லி தந்தார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுத்தால் அவர்களிடத்திலே நீங்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயம் கட்டாயம் இருக்கும். இவை அனைத்தும் சொல்ல வருவது ஆண்களே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பெண்கள் கோணலாகத்தான் இருப்பார்கள், அது ரப்புடைய படைப்பு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உலகத்தில் அவர்களை போன்ற சிறந்த மனைவி யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கும் பொழுது வெளியிலிருந்து இன்னொரு மனைவி வீட்டிலிருந்து உணவு வருகிறது. ஆயிஷா அம்மா கோவப்படுறாங்க, எங்க வீட்டில் இருக்கும்போது இன்னொரு முன்னாடி வீட்டு சாப்பாடா, அந்த தட்டை அப்படியே போட்டு உடைத்து விடுகிறார்கள். நம்ம வீடா தான் யோசிச்சு பாருங்க, ஒரு பத்ரு, ஒரு உஹது, ஒரு ஹந்தக்கு வரைக்கும் நடந்த அந்த அம்மாவை அன்னைக்கே முடிச்சிருப்போம். அப்படித்தானே நம்ம தண்ணிக்கெல்லாம் சண்டை போடுற ஆளுங்க, 1:30 மணிக்கு வருவேன்னு தெரியாதா, இவ்வளவு நேரம் லேட்டா, நம்ம அதுக்கெல்லாம் சண்டை போடுற ஆளுங்க, சாயா சூடு இல்லைன்னு சண்டை போடுற ஆளுங்க, நான் குடிக்கிறதுலயே சக்கரை இவ்வளவு போட்டேன்னு சண்டை போடுற ஆளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்தார்கள், அன்று அந்த உடைந்த பாத்திரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுக்க சொல்லவில்லை. உணவு வீண்கரையும் என்று ஒரு பயான் நடத்தவில்லை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அந்த உணவையும் அந்த பாத்திரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரே எடுத்தார்கள். இதையெல்லாம் வெளியிருந்து அந்த கொண்டு வந்த சஹாபி பார்த்துட்டு இருக்கிறாங்க, சின்ன சஹாபி. தப்பா நினைச்சு கூடாது இல்ல, நம்ம எவ்வளவு பேர் பொண்டாட்டியை விட்டு கொடுக்குறோம். தனியா ரூம்குள் இருக்கும் போது குருவே சரணம் தான், அம்மா அவ்வளவுதான். வெளியே வந்த உடனே நான் யாரு தெரியுமா, நீ ஏன் இப்படி பண்ற, ட்ரெஸ் அயன் பண்ணல, அது இது காட்டும் போது கத்துறது. கதவை சாத்தின உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், என்ன அடிக்கிறான். ரூமுக்குள்ள இப்படிதான் நம்ம நடந்துக்கிறோம். வெளியே வந்து அவ்வளவு கத்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம எல்லாம் இன்னைக்கு நிறைய தலாக்குகளுக்கு காரணம் கேட்கும் போது இதெல்லாம் ஒரு தலாக்கு காரணமா சொல்லலாம், தலாக்குகள் பெருகிறது இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபி முன்னாடி விட்டு கொடுக்காம சொன்னாங்க, உங்க அம்மா கொஞ்சம் ரோஷக்காரி, உங்க அம்மா கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டாங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தெளிவா சொன்னாங்க, உம்மா ரோஷப்பட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அந்த பாத்திரம் உடைஞ்சதுக்கு காரணம் அவ்வளவுதான். வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்து வேறொரு பாத்திரத்தை எடுத்து அந்த சஹாபியிடத்திலே கொடுத்து அனுப்பினார்கள். இங்கு தலாக்கு விட முழு வாய்ப்புகள் இருந்தும் ஆண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலாக்கு விடாமல் இருந்தார்கள். இன்றைய தலாக்கு பெருக காரணம் அது போன்ற ஆண்கள் இல்லாததுதான். அதற்கு அடுத்து தலைப்பை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தால் தலாக்குகள் பெருக காரணம் ஆண்கள் என்று சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. புருஷனாக மட்டுமல்ல, தலாக்குகள் பெரும்பாலும் பெருக காரணம் அத்தாங்கிற ஆம்பளை தான். அந்த ஆளை எதையாவது அடிச்சா சரியா போயிடும். உள்ள சமாதானம் பண்ண வந்திருக்கு, சபையில் உட்கார்ந்து அந்த அத்தா பேசுற பேச்சு, நீ தைரியமா வந்துருமா எங்க வீட்டுல வேஸ்ட் ஆகிற சாப்பாடு போட இந்த பிள்ளைக்கு, நீ என்ன என் பிள்ளையை கொடுக்குற, என் பிள்ளைய வாரம் சில மஹல்லாக்கள்ல சில பிரச்சனைகள் வருது. ஆண்கள்னு சொன்னா அத்தாவும் ஆம்பளை தானே, அவர் தான் பெரும்பாலும் காரணமா இருக்காரு. அந்த புள்ள சொல்லுது, நானு வாரம் என் புருஷன் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான், என்ன நான் அவுட்டிங் போய் பழகிட்டேன் எங்க அத்தா கூட புள்ள அவுட்டிங் போய் பழகிடுச்சு. வாரம் பிள்ளையோட புருஷன் சொல்றாங்க, ஏப்பா நீ அவுட்டிங் கூட்டிட்டு போக வேண்டியது, வாரம் எங்கேயாவது வெளியே போய் ஹோட்டல்ல நல்ல சாப்பிடணும், ஒரு 1500 பில் ஆக்குறாங்க. அல்ல சார், அப்படி ஒரு பிரச்சனை வச்சு ஒரு பஞ்சாயத்து, அந்த புள்ள சொல்லுது 1500. அந்த புள்ள அந்த புருஷன் சொல்றான், அடுத்து நான் ஆட்டோ ஓடிட்டு இருக்கிறேன் நானு, வாரத்துல வெளியே போன அந்த புள்ள 1500 ரூபாய்க்கு திங்குது. வாரத்துல ஒரு நாள் 1500 ரூபாய்க்கு இந்த புள்ள திங்குது. 4 வாரம் 6000 ரூபாய்க்கு திங்குது. நான் ஆட்டோவோட டியூவே சரியா கட்டுறது இல்லை.
ஆட்டோவோட டியூவே சரியா கட்டுறது இல்லை. வாரம் இந்த புள்ளி இப்படி போய் தின்னா இப்படி பழக்கினது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், நால ஜாரியத்து, யாருக்கு 2 பெண் மக்கள் இருந்து. ஆட்டோவுக்கு டியூ கட்டுற மாதிரி மனைவிக்கு ஒரு டியூ கட்டிட வேண்டியதானே? அப்படிதான் சார் திங்க வேண்டியதா இருக்கு. மனைவிக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யாருக்கு 2 பெண் மக்கள் இருந்து அந்த பெண் மக்களை சரிவர வளர்க்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், குன்ன சித்திரம் என்னால், அந்த பெண்கள் நரகத்திலிருந்து அவரை தடுக்கக்கூடிய அந்த திரையாக இருப்பார்கள். எப்போது நாம் அந்த பெண்களை சரிவர வளர்க்கிறோமோ அந்த பெண் சிறந்த மனைவியாக இருப்பாள். அந்த பெண்ணை சிறந்த மனைவியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு தந்தைக்கு. எப்போது பத்தி போர்ந்து பேசுறது பார்த்தா நீங்க பெண்களுக்கு அணியில பேசுறீங்களா, ஆண்களுக்கு அணியில பேசுறீங்க? ஆண்கள் தான் தலாக்கு காரணம். பெண்கள் நல்லவங்க பேசணும். இல்ல, பெண்களை உயர்த்தி பேசணும் பார்த்தா அப்படி தெரிஞ்சு. பெண்கள் நல்லவங்க தான் சார். ஆண்கள் அத்தா தான் காரணம் பிள்ளை கெட்டு போறதுக்கு. அதுதான் என்னுடைய கருத்து. அருமையானவர்களே, இன்னும் இன்ஷா அல்லாஹ் நிறைய நபர்கள் பேசுவார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்து ஆண்களை நல்லவர்களாகவும் நம்முடைய சமுதாயத்து பெண்களை தொடர்ந்து நல்லவர்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். ஆண்களுங்கிற அணியில விவாதத்தை தொடக்கி வைத்த இலியாஸ் பேசும்போது குர்ஆனுடைய ஆயத்தை மேற்கோள் காட்டி நபி மொழிகளை உதாரணம் காட்டி பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பெண்களுங்கிற அணி கொஞ்சம் தான் நெஞ்ச நிமித்தி நிற்கிறான், எப்படின்னு தெரியல. அவங்க பேசுகிற பேச்சுக்கு நாங்கள் என்ன சடைஞ்சவங்களா, நாங்கள் எப்படி பதில் கொடுக்குறோம் பாரு அப்படிங்கிற தோரணைகளை பார்க்குறாங்களா, அல்லது எங்களுடைய இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. இப்பொழுது பெண்களே என்கிற அணியில் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் நஜ்முத்தீன் தாவூதி ஷம்சுல் இஸ்லாம் இமாம் அவர்கள் பெண்களே என்கிற அணியில் விவாதத்தை தொடங்கி வைக்க வருகிறார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய சிறப்பான இந்த நிகழ்வை துஆவோடு தொடங்கி வைத்த மற்றும் துவக்க உரை நிகழ்த்திய உஸ்தாது பெருந்தகைகளுக்கும், அதுபோல சிறப்பாக இந்த மன்றத்தை பட்டிமன்றத்தை நடுவராக நடத்தி சென்றிருக்கிற நடுவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த சலாத்தினை சொல்லி என் முறையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கணியத்துக்குரியவர்களே, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். இலியாஸ் பேசும்போது இவர் நமக்கு பேசுறாரா இல்ல அவருக்கு பேசுறாரா, எனக்கும் அந்த குழப்பம் தான். அப்ப நடுவரே தெளிவு பண்ணிட்டாரு, நீங்க எந்த அணின்னு கேட்டாரு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அதுலயே நம்ம கொஞ்சம் நிம்மதி ஆயிடுச்சு. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வின் தொடக்கத்திலேயே இந்த பள்ளியினுடைய தலைவர் அந்த பேசிய வார்த்தைகளையும் புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு தலாக் நல்லா இல்லைங்க, சும்மா அதிகமா பாருங்களேன், என்ன நடக்குது, குலான் நடக்குது இல்லையா, அதனாலதான் தலைப்படுத்திருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப அதற்கெல்லாம் காரணம் ஒரு விதத்துல எல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது பெண்கள் தான் அப்படிங்க. நாம அது மட்டுமல்ல, இன்னும் ஆணித்தரமா ஆதாரமா அடுத்தது ஹாஜாதித்தவங்க பேசும்போது, உஸ்தாதவங்க பேசும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு புலான்னு சொல்லி நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி இங்க வேற மாப்பிள்ளையும் முடிவு பண்றாங்க. நிச்சயத்துக்கு துவாக்கு போனா என்னன்னு விசாரிச்சோம்னா, நாங்க புலா கொடுத்தாச்சு, நான் நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிகழ்வை கூட சந்திக்கிற அளவுக்கு மஹல்லாவில் நிறைய நடந்திருக்கிறது. இப்ப ஹஜ்ரத் அவங்க பேசுறாங்க, ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, ஆண்கள் நீங்க கவனமா இருக்கணும். அதேதான் இன்னைக்கு நாம கவனமா தான் இருக்கணும். ஏன்னா பெண்கள் செல்லுகிற வழி என்பது மிக ஆபத்தான வழியில் சென்று கொண்டு இருக்கிறார். ஹஜ்ரத் இன்னொரு குறிப்பை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பேசும்போது, தலாக்குங்கிற அந்த உரிமையை ஆணுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறோம். அதே பெண்ணுக்கு கொடுத்திருந்தால் அந்தி என்கிற இடத்துல அந்த அஜர்த்த சொன்னாங்க, காலையில இருந்து இரவு வரைக்கும் இருக்கும்.
இல்லைங்களா? நீங்க மறுக்க மாட்டீங்க, நான் சொன்னா கொஞ்சம் மறுக்கலாம், ஏன்னா உஸ்தாரே சொல்லிட்டேன். அப்ப ஏன் அல்லாஹ் ஆணுக்கு அந்த உரிமையை வழங்கினார்? ஏனால் பெண் என்பவள் அறிவிலும் குறைந்தவள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தீனிலும் குறைந்தவள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை நம்ம ரொம்ப எங்கேயா வரலாற்று எல்லாம் போய் யோசிக்க வேண்டாம். எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற, நம்ம கூட இருக்கிற நம்முடைய ஜவுசத்து கொஞ்சம் மனைவிமார்களை யோசிச்சா தெரிஞ்சு போயிடும் இல்லையா? எங்கேயோ நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு போட்டா உடைச்ச பாத்திரத்தையோ அங்க தலாக்கு ஒரு அளவுக்கு காரணம்லாம் ஒண்ணும் இல்லை, பாத்திரத்தை போட்டா உடைச்ச தலாக் கொடுங்கிற மார்க் எங்கேயும் சொல்லவே இல்லையே இல்லையா? அப்ப ஏன் தலாக்கு உரிமை ஆணுக்கு அல்லாஹ் வழங்கினார் என்று சொன்னால், அவன் பக்குவம் உடையவன், அவன் ரொம்ப வேகமா இருக்கான், கோவப்பட மாட்டான், கொஞ்சம் நிதானமா யோசிப்பான். பெண்ணு அறிவியல் ரீதியாகவே என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க, எமோஷன். அதான நடக்குது. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அழுகையில சாதிச்சிருவாங்க. அதே போல வேகம், கோபம் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் கோபம். திடீர்னு கோவப்பட்டு 2 நாள் அவங்க வீட்டுக்கு போறாங்க, நாம உடனே விட்டுறோம். காரணம் என்னன்னா 2 நாள் நிம்மதியா நாம இருக்கிறேன் இல்லையா? அப்ப இந்த குறை என்பது பெண்ணிடத்தில் இருக்கிற அவசரப்படுவாள். அதனால்தான் தலாக்கினுடைய உரிமை, அந்த வாய்ப்பினை எல்லாம் ஆணுக்கு தருகிறார். அருமையானவர்களே, அதே போல சொன்னாங்க, அந்த மனைவி இடத்தில் ஒரு வெறுக்கிற ஒரு குணம் இருந்தால் மற்றொன்று நீ பொருந்தி கொள்ளாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே மனைவி இடத்துல இப்படி சொல்லல, கணவன் இப்படி இருந்தா நீ இப்படி பொருந்திக்கோன்னு சொல்ல, ஏன்னா அவன் சரியா இருப்பான். இப்ப எல்லா இடத்திலையும் பார்த்தால் பெண்ணிடத்தில் நல்ல குறை இருக்கு, அறிவுல குறை இருக்கு, தீன்ல குறை இருக்கு, ஒழுக்கத்துல கொஞ்சம் குறை இருக்கும். எல்லாத்தையும் நீ சரி செய். அப்படி சரி செய்து அனுசரித்து வாழ்ந்து வந்ததுனால்தான் இன்றைய நாம் வந்திருக்கிறோம். ஆனா இன்றைய காலத்துல அந்த அனுசரிப்பு ஆணுக்கு இருக்கிறது, ஆனால் அனுசரிச்சு போகிற தன்மை பெண்ணுக்கு இல்லை. நடுவர் அவர்களே, இதில் நீங்கள் மறுப்பீர்களா? இப்ப உங்கள்ட்ட இந்த தலைப்பை கொடுத்து நீங்க ஆண்கள் அணிகளோ இல்ல பெண்கள் அணிகளோ எதுல வேணா பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்தா, நீ இன்றைய கால சூழ்நிலையில, ஏன்னா எல்லா மகல்லாவிலையும் தெரியும், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், நீங்க பேராசிரியர், அதுவும் உங்களை எல்லா நிலையும் தெரியும், எந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பீங்க? தலாக்கு சொல்லுங்க, நீங்க நீளமாக ஒரு சொல்லுங்க, என்ன தலைப்பு? நான் சொல்லிட்டேன், கடைசியில வரப்போற நீங்க ஏற்கனவே தீர்ப்பு வந்துருச்சு, உங்க பேச்சுகள்ல வந்துருச்சு, இருந்தாலும் சரி பரவாயில்ல. அவர் சொல்ல தயங்குவதிலிருந்தே நமக்கு விளங்கிருச்சு எல்லாத்துக்கும் இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு பாருங்க, அற்பமான ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு சிந்திக்க கூட இல்லாத ஒரு காரணங்களை கொண்டெல்லாம் கணவரிடத்திலிருந்து விலக வேண்டும் என்று போராடக்கூடிய பெண்கள் சொன்னாரு, தந்தையை சரியாக வளர்த்துறதில்லை. நான் கேட்கிற முதல்ல, ஒரு பெண்ணுக்கு சரியான வளர்ப்பை கொடுக்கக்கூடிய தாய் தான் அதிகமான பொறுப்பு இல்லையா? குரானை போதிப்பதிலிருந்து, குரான் ஓதுகிறாளா என்று பார்ப்பதிலிருந்து, அவள் தொழுவதிலிருந்து, அவருடைய எல்லா நிலைகளையும் உணர்த்தி சொல்லுகிற மிக பெரும் பொறுப்பு என்பது அது பெண்ணை சார்ந்தது. ஒரு தாய் பெண்ணாக இருக்கக்கூடிய அவரை சார்ந்தது. அந்த தாயாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே இன்று சமுதாயத்தில் பலர்களும் தன் கணவனை அனுசரித்து வாழாமல் இருக்கிறாரே, அவர் எப்படி பெண்ணு போய் அங்க நிற்கும்? போன் பண்ணது, அம்மா இப்படின்னு, என்ன பிரச்சனை? காலையில 7 மணிக்கு எதிர்க்கு சொல்றாங்க, ஃபஜ்ருக்கல்ல 7 மணிக்கு, சரிம்மா நீ வந்துரு. இப்போ போய் கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் வெளியே போனே இருக்குது, புக் பண்ணா வண்டி வந்துருது, நீ ஏன் இங்க வா பார்த்துக்கலாம். நடக்குதா இல்லையா? யாராவது நம்ம மறுக்க முடியுமா? அருமையானவர்களே, இப்படி பல்வேறு சொற்பமான காரணம். என்னுடைய மொபைலை என் கணவர் பார்க்கிறார், இதெல்லாம் நடந்த பஞ்சாயத்து ஒவ்வொரு பள்ளிகள்ல. என் மொபைலை என் கணவர் பார்க்கிறார், எப்படி பார்க்கலாம்? அதனால் நான் வாழ விரும்பல, என்னை விடுங்க, நிக்காருடைய பந்தத்திலிருந்து என்னை விலக்கி விடுங்கன்னு கேட்கிறார். நிக்காஹனுடைய நிகழ்வு, அல்லாஹ் அக்பர், வளைச்சு வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்து அந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா எனக்கு அவர் வேண்டாம்னு சொல்லி வந்து ஜமாத்தில் நிற்கும். நல்லா ஏதோ மிகைத்து சொல்லவில்லை, எனது பள்ளி உங்க செல்போனை நைட் எங்க வச்சு படுத்துறீங்க? அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் படுத்துறேன், அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா சார்ஜ் இருக்காங்க, அது எல்லாரும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க.
இப்ப என்னுடைய நான் என் மகளாவில் இருக்கக்கூடிய வந்த விஷயங்களை வைத்தே சொல்லுகிறேன். நான் கேட்ட ரைட்ட ஒரு பஞ்சாயத்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெண்ணும் ஒரு இன்னொருத்தர் உட்கார்ந்து கணவன் மனைவி. நான் கேட்டேன், ஏமா நம்ம ஜமாத்து நிக்கா நடத்தி வச்சுட்டு வந்தது தானே இப்ப அப்படின்னு கேட்டேன் ரைட்டு. அவர் சொல்றான், ஆமாங்க அதுதான் வந்திருக்கிறாங்க. எடுத்த வீடியோ கூட உட்கார்ந்து பார்த்துருப்பாங்களான்னு தெரியல நிக்காங்க. ஆனால் வேண்டாம் என்று அமர்ந்திருக்கிற ஒரு கால சூழல் நடந்திருக்குன்னு சொன்னா இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா பெண்கள் அனுசரிச்சு போகிற குணம் என்பதே இன்று இல்லாமல் ஆகிவிட்டது. அதனால்தான் நீங்க பாருங்க, தலாக்குங்கிற ஒரு வார்த்தையை தான் அதிகமாக நாம் கேட்டிருப்போம். அதுவும் ஆண் யாராவது ஒருவர் சில நேரங்கள் விடுவது. ஆனால் இன்று அந்த தலாக்குங்கிற வார்த்தையை விட நீங்க நிறைய ஜமாத்துகளை கேளுங்க. இங்கே இருக்கிறாங்க, இந்த ஜமாத்தினுடைய தலைவர் இருக்கிறார். கேட்டா அவர் சொல்லிடுறாங்க, முதலே மைக்கே சொல்லிட்டாரு, என்ன நடக்குது, தலாக்கை விட கொலாக தான் நடக்குதுன்னு. பயான் முடிஞ்சதையும் பள்ளிவாசல் தலைவர்களை தனியாக கூட்டிட்டு நொக்கு போறாரு. ஏன்னா 2 தடவை நீங்க அவரை வம்புகளுக்குட்டீங்க. இங்க இருக்கிற பொம்பளையும் புருஷன் மண்டாட்டி போடுற சண்டையை விட அவர் இன்னைக்கு தான் வம்புகளுக்கு இருக்கிறீங்க. தொடர்ந்தால்தான் இப்ப வரலாற்றுகளையும் பார்க்கிற பொழுது இப்படி பெண்கள் நடந்திருக்கிறார். காரணம் இல்லாமல் சொற்பமான காரணத்திற்காக யார் தன் கணவனிடத்திலிருந்து விலகினார்களோ அவர் வாழ்க்கையில் பின்பு சிரமப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு. அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வரலாற்று இவர் ஒரு பெண்ணை நிக்கா முடிக்கிறார். நிக்கா முடிக்கிற அந்த பெண் அதற்கு முன்பாக அப்துர் ரஹ்மான் பேரை சொல்லும்போது ஸ்டாப் பண்ணாம போயிருந்தேன். எல்லாமே பின்னால பார்க்கறாங்க. அப்துர் ரஹ்மான் அடுத்த ஸ்பீட போயிருந்தேன் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணை இவர் திருமணம் முடிக்கிறார். இந்த முடிக்கிற பெண், திருமணம் முடிக்கிற ஒரு பெண் அதற்கு முன்பாக அவர் தலாக் கூறப்பட்ட ஒரு கணவனை இருந்து குலால் வாங்கப்பட்ட பெண். அந்த முன் கணவனை எப்படி அவருக்கு குலால் வாங்கினார் என்று சொன்னால் என்ன காரணம் என்று வரலாறு சொல்கிற பொழுது, சில தோழர்களோடு தன் கணவர் வருகிற பொழுது மற்றவர்களை விட இவர் அழகில் குறைந்தவராக தெரிந்தார் என்கிற ஒரு காரணத்தை மட்டும் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இவர் வேண்டாம், எனக்கு குலா வாங்கி கொடுங்கன்னாங்க. வேற எந்த ஒரு காரணம் இல்லை. அவர் அழகில் குறைந்தவராக தனியா பார்க்கும்போது அழகா தெரியுது. நீ அவர் மைத்திரி அடிச்சிருவார். இந்த சம்பவம் சொல்லல, டைம் முடிஞ்சு அறிவிக்கிறதுக்காக நான் அறிவிப்பேன். அப்ப அந்த பெண்மணி குலா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் முடிக்கிறாங்க. அவங்க கோபமானவர்கள், சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் அடிக்கக்கூடிய தன்மையுடையவராக இருந்தால் அவர் அடி எந்த அளவுக்கு இருந்தது சொன்னால் உடல்களிலே காயம் ஏற்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல வர்றாங்க. இந்த வருகிற உடனே ஆயிஷா அவங்க யதார்த்தமாக கேட்டாங்க, என்னமா நீங்க நல்லா இருக்கிறீங்களா, இப்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கைகளை காட்டினார்கள், காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இந்த சம்பவத்துல படிப்பினை பாரு என்னன்னு சொன்னா, முந்தைய வாழ்க்கை ஏதோ சிறிய அனுசரிக்க வேண்டிய விஷயங்களை அனுசரிக்காமல் விட்டதின் காரணமாக வேறொரு வாழ்க்கை சரியாக அமையும் என்கிற எண்ணத்திலும், சுதந்திரம் கிடைக்கும் என்கிற எண்ணத்திலும், காசு பணம் இருக்கிறது என்ற எண்ணத்திலும், படிப்பறிவு இருக்கிறது என்ற எண்ணத்திலும், ஆண் இல்லாமல் நான் வாழ்ந்து விட முடியும் என்ற எண்ணம் இருப்பதுதான் நிறைய குலான் நடப்பதற்கு காரணம் என்பதை சொல்லி அதிகமாக பெண்கள் தான் தலாக்கும் நடப்பதற்கும் குலான் நடப்பதற்கும் காரணம் என்று சொல்லி என்னுடைய உரையை பெண்களே அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. பட்டிமன்றத்தில் ஒரு பகுதி சார் அம்சம் அடைந்து விட்டது. பட்டிமன்றத்துடைய மரபு நடுவர்கள்லாம் சொல்லுவாங்க, பெல் இருந்துச்சுன்னா பெல் அடிக்கப்படும் இல்லைங்களா? இது நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. டைம் முடிஞ்சிருந்தா பெல் அடிப்பாங்க, அப்போ முடிக்கிறதுக்கு ரெடி ஆகணும்னு அர்த்தம். முடிக்கலன்னு சொன்னால் அந்த பெல்லாலேயே அடிக்கப்படும். அது நிறைய இடங்கள்ல நடக்கும். இப்ப பெல்லுக்கு பகரமா மைக்கு இப்படி தட்டும்போது நீங்க என்ன செய்யணும், முடிவுக்கு வர்றதுக்கு தயாராகிக்கணும். குறுகிய நேரத்தில் உங்களுடைய விவாதங்கள் எல்லாம் முடிக்க வேண்டி இருக்கிறது. இடையில நானும் அதிகமா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அருமையானவர்களை, தலாக்கு நீங்க எல்லா பக்கம் நடக்குது, அது உண்மைதானே. நிறைய பேர் சொன்னா 2 பேர் தரப்புடைய விவாதங்களிலிருந்து என்ன செய்யலாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், சாதாரண விஷயங்கள்,
அதில் என்ன அவுட்டிங் என்னமோ சொன்னாங்க இல்லைங்களா, வெளியில் கூட்டிகிட்டு போகலாட்டி, வாரத்தில் ஒரு நாள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாட்டி, வாரத்தில் ஒரு நாள் ஷாப்பிங் பர்ச்சேசிங் கூட்டு பாட்டி, சின்ன சின்ன சாதாரண காரணங்களுக்காக வேண்டி எத்தனை இடங்களில் தலாக்கு நடக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு இடத்துல சாதாரண சின்ன விஷயம்தான், என் புருஷன் ராத்திரி தூங்குனா ஜென்ரேட்டரை விட மோசமாக சத்தம் கேட்குது, அப்படி கொரட்டை விடுறாரு, எனக்கு இது புருஷன் வேணாம், முதல்ல அவனை விட்டு நான் விளைவிக்கிறேன். யார் சொல்றா? கல்யாணமான மனைவிமார்கள். கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தா அவங்கள கூப்பிட்டு கேட்டால் நான் என்ன செய்யறது, சின்னதுலேருந்து எனக்கு இருக்கு. இந்த கொரட்டை சத்தம் தான் திணிச்சு அவர் நாமெல்லாம் நிறைய மாடலாக விட்டுருப்போம். எப்படியெல்லாம் ஜென்ரேட்டர் வர்ற மாதிரியே சத்தம் கேட்கும், திடீர்னு பார்த்தா வேற எதுவோ மாதிரி சத்தம் கேட்கும். நடுக்காலத்தில் எவனா புதுசா ஒருத்தன் வந்துட்டானா பக்கத்து வந்து அடிச்சு பண்ணி இருக்குமா, என்னப்போ சத்தம் கேட்குது பாவம், பயப்படுறான். குழந்தைகளை பயப்பட பெரிய பார்த்தா பாயில் இருக்கிற எல்லா எச்சியும் தெரிக்கும், பக்கத்துல பாயெல்லாம் லட்சத்துக்கெல்லாம் தராது. இது பொம்பளைகளுக்கு வைக்கிற வாதம். கொஞ்ச நாள் கழிச்சு யார் பஞ்சாயத்துக்கு வந்தாங்களோ அந்த பொம்பளையை பார்த்து கேட்கறாங்களாம், ஏமா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நீ இந்த ஜமாத்துல வந்து எழுதி கொடுத்திய என் புருஷன் கொரட்டை விடுறான் தலாக்கு ஒண்ணு அப்படின்ட்டு, இப்ப எப்படிமா போயிட்டு இருக்கு, தலாக்கெல்லாம் ஆகி அடுத்த கல்யாணம் பண்ணியாச்சா? இல்லை இல்லை, இப்ப வரைக்கும் அவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏமா? ஒரே ஒரு நாள் ராத்திரியில எப்பவுமே கொரட்டை விடுவேன் என் புருஷன், திடீர்னு கொரட்டை சத்தம் நின்று போச்சு, ஐயோ என் புருஷன் போயிட்டானே பயந்துட்டு போய் பக்கத்துல கை வச்சு பார்த்தா உசர் இருந்துச்சு. அப்பதான் எழுப்பி விட்டு, ஐயா நீ கொரட்டை விடாம இருக்காதியா, நீ கொரட்டை விட்டாதான் எனக்கு நிம்மதி. அப்படி சொல்லி நான் என் புருஷனுடைய கொரட்டை சத்தம் கேட்கலாட்டி எனக்கு தூக்க வரலன்னு சொல்லக்கூடிய பெண்கள் உண்டு. பின்னால் ஏதோ கொரட்டை சத்தம் கேட்குது. அருமையானவர்களே, சாதாரண சின்ன விஷயம். நிறைய பேர் இப்படி சொல்ல, என் புருஷன் ஸ்டைலா இல்லை, எப்ப பார்த்தா ஃபேன் ஷர்ட் எல்லாம் போட்டு இன் பண்ணி எத்தனை பேர் போறாங்க, ஆனா என் புருஷன் வேட்டி கட்டிட்டு வர்றான், சரியில்லை. இதுக்கு மேல நான் சொல்ல விரும்புறேன். ஆடை விஷயத்தில் கூட சின்ன சின்ன விஷயம், தலாக்கு விடு, வேணாம் புருஷன் வேணாம் கூட எங்கேயாவது இப்ப யாருனால நடக்குது பாருங்க, பெண்களாலா ஆண்களாலா? பெண்களால் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிற விவாதத்தை இவங்க முதல் அணையில ஒரு ஆள் சொல்லி ஒருத்தர் ஆலிம்சா பேசி முடிச்சிட்டார். அடுத்ததாக நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, ஏதோ வருகிறோம், ஆம்பளைங்க தான் காரணம் அப்படின்னு பேசுறதுக்கு அடுத்து எதிரணியில் வருகிறார். பெண்களே என்கிற அணியில் இரண்டாவதாக மிக்தாம் ஹுசைன் கலீமி, ஆண்களேங்கிற அணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சப்தம் ரொம்ப மெதுவா இருக்கிற இடத்துல நீங்க மட்டும்தான் தெரியும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء. وقال نبينا صلى الله عليه وسلم: أبغل الحلال عند الله الطلاق. أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, எனதணியினரே, எதிரணியினரே, உங்கள் அனைவருக்கும், இவ்வவையில் அமைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது சலாமினை மீண்டும் ஒரு முறை சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, விவாகரத்து பெரிதும் நடைபெறுவதற்கு நிகழ்வதற்கு காரணம் ஆண்களா பெண்களா என்கிற இந்த விவாத பொருளில் ஆண்கள்தான் என்று ஆண்களாகிய நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். பெண்கள் தான் என வெறுமனே அவர்களை மட்டும் நாம் குறை கூறிவிட முடியாது. காரணம், இன்றைக்கு ஆண்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவர்கள் மூலமாகத்தான் உருவாகிறது. குறிப்பாக ஆண்கள் உழைப்பின்மை, பொறுப்பின்மை, குடும்பத்தின் மீது கவனமின்மை, மனைவியின் மீது அன்பு பாராட்டமை,
இப்படி பல்வேறு விஷயங்கள் ஆண்களிடமிருந்து துவங்குவதால் தான் பெண் வெறுத்து போய் எனக்கு இந்த ஆணே தேவையில்லை என்று ஹுலா கேட்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதே போல நம்ம ஹசரத்து சொன்னாங்க, நான் கூட ஹசரத் தலைவரும் நாங்களும் பேசிட்டு இருந்தோம். என்ன ஹசரத், இவரு ஃபுல்லா பேசுறதுல நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்குது, நம்மளும் அதைத்தானே சொன்னோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் அறிவில் மங்கியவர்கள், அறிவில் குறைந்தவர்கள், தீனில் குறைந்தவர்கள். நாங்களும் அதைத்தானங்க சொல்லுறோம். அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் தலாக் என்கிற உரிமை ஆண்களுக்கு இறைவன் கொடுத்தான். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதனால எடுத்த உடனே அவங்க ஹுலா கேட்டா நீங்க கொடுத்துறாதீங்க. அவர்களிடமிருந்து என்ன பிரச்சனை, நம்மள்ட்ட இருந்து என்ன பிரச்சனை, எதை சரி செய்யணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்குங்க அப்படிங்கிற அந்த உரிமையை அல்லாஹ் ஆண்களிடத்தில் தான் கொடுத்திருக்கிறான். எனவே எங்கள் அணிக்கு சாதமாக பேசிய ஹசரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்பத்திலே தீர்ப்பு சொல்லிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இவங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஆயிருச்சு, அழுத்தமா சொல்லணும், ஒரு கல்யாணம் ஆயிருச்சு. குடும்பத்துல குழப்பம் பண்ணாம சொல்லுங்க தம்பி, எனக்கு ஒரு கல்யாணம் தான் ஆயிருச்சு. அதைத்தான் அதில் தானும் சொல்றேன், அழுத்தமா சொல்லிடும். அசரத்துக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்ல வேலை என் மனைவி இங்க வரல, வந்து அவ்வளவுதான். நானும் கூட்டிட்டு வரல அசரத்து. எனக்கு தெரியும், கட்டையில விழுகும் அல்ல, வீட்டுக்கு போனா ஏய் மச்சான் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அங்க விழுகும் ஆயிடுச்சு. ஆனா இந்த யாசர் மௌலானா கடைசியா பேச வருவாங்க, அவங்களுக்கு இப்பதான் பொண்ணு பாக்குறாங்க. அதனால எல்லாமே பேசி முடிச்சதுக்கு மறுப்பு சொல்லுவாங்க. வரப்போறதுக்கு முன்னாடி மறுப்பு சொல்ல ஒரே ஆசாமி நீங்க தான். சொல்லணுமே சார். சொல்லிடு நல்லா சொல்லுங்க. பொண்ணு பாக்குறாங்க மௌலானா, உங்களுக்கு இந்த சமயத்துல பெண்களை நீங்க குறை சொன்னீங்க, உங்க பொழப்புல நீங்களே மண்ணெண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். அதனால இப்ப கூட தப்பு இல்லை, அஸ்ஸலாமு எந்திரிச்சு நீங்க உட்கார்ந்துக்கலாம். அரசியல்ல தான் கட்சி காவல் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட்டிமன்றத்துல இந்த சேர்ல இருந்து இந்த சேருக்கு மாறுறது இப்பதான் கேள்விப்படுறோம். ஒரு பாயிண்ட் அதிகமா இருக்குமே சார், அதனாலதான் அவருக்கு வாழ்க்கை போயிடப்படும். நடுவர் அவர்களே, பொதுவாக முதலில் இந்த ஆண்கள்கிட்ட எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா ஆணாதிக்கம், நான் ஆம்பளை அப்படிங்கிற அந்த கர்வம். அந்த கர்வம் இல்லாம சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா கேஷுவலா மனைவி கிட்ட சந்தோஷமா கொஞ்சி கொள்ளாவி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துக்குள்ள நட்பு வட்டாரத்துல எல்லாம், நீ ஆம்பளை கவனமா இருந்துக்கணும், பொண்டாட்டிட்ட கொஞ்சி கொள்ளாவிட்டு இருந்த அக்குள்ள வச்சுட்டு போயிடுவா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, உசுப்பேத்துறவன்ட்ட உண்மனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முனும் இருக்கணும்னு. இன்னொரு தடவை சொல்லுங்க, நல்லா கடுப்பா இருக்கிறவங்க கம்முன்னு இருக்கணும். அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணிடுவோம், கல்யாணமானா நம்ம இப்படிதான் இருக்கணுமா அப்படிங்கிறதுல என்ன பண்ணிடுவாங்கட்டா, நம்ம ஆம்பளை அப்படின்னு காட்டணும். அது வரைக்கும் ஒரு வாரம் 10 நாள் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு கல்யாணம் ஆகி புருஷன் சந்தோஷமா இருக்கு சமயம் இப்படி ஒருத்தவன் சொல்லிட்டு போயிட்டாரு, மாப்பிள்ளை ஆம்பளை பொண்டாட்டிட்டு கவனமா இருந்துக்கோ, அவளை தட்டியே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படி இவரு 10 நாள் சந்தோஷமா இருக்கு, ஒருவேளை நான் தட்டலைன்னா நம்மளும் தட்டிடுவாங்களோ அப்படிங்கிற கவனத்துல ஒரு நாள் போய் சாப்பாடு என்ன உதிரி உதிரியா இல்ல, எங்க நல்லாதாங்க இருக்கு, எடுத்து பேசுறியா, இல்லைங்க. மறுநாள் இன்னும் சால்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு, சால்னா தண்ணி மாதிரி தாங்க இருக்கும், கெட்டியே வச்சா அது வத்த குழம்புங்க. ஓ எனக்கே நீ பாடம் நடத்துறியா அப்படின்னு என்ன பண்ணாரு, ஓங்கி ஒரு அடியை போட்டுட்டு, புருஷன்னா அழகாட்ட வீடியோ லைவ்ல ஓடிட்டு இருக்குது, அநேகமா உங்க வீட்டுல உண்மையை சொல்றதுல தப்பில்லை. 2 நாளைக்கு நல்ல ரசம் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம மனைவி ரசம் நல்லா வைப்பாங்க, நல்லா வைப்பாங்க, விஷம் வைக்காம இருந்தா போதும். அப்ப அவரு சொன்னாரு, புருஷன் ஒரு அடியை போட்டுட்டு, புருஷன்னா ஃப்ளவர் நினைச்சிட்டியா, ஃபயர்டி, எதுக்கும் அடங்காதவன் அசராதவன் அப்படின்னு சொல்ல. இந்தம்மா ஒருபடி மேல போய் அப்படியா அப்படின்னு அதை இன்னொரு செஞ்சு காட்டுங்க, நீங்க ஆம்பளை ஆயிட்டீங்க அப்படின்னு அந்தம்மா என்ன சொல்லிச்சு, அந்த காலத்துல முந்தானையை முடிச்சுக்கிட்டு சேலையை இழுத்து பொத்திக்கிட்டு தலையில முக்காடு போட்டுட்டு புருஷன் அடியே அப்படின்னு கூப்பிட்ட உடனே கதவுக்கு பக்கத்துல இருந்து என்னங்க அப்படின்ட்டு வருவானே, அந்த மாதிரி பொண்டாட்டி நினைச்சியா, பொண்டாட்டிடா அப்படின்னு எட்டி ஒரு வீடு. சோழி முடிச்சுதா மாதிரி இருக்குதல்ல, சோழி முடிச்சுதாங்க. அப்ப
அப்போ அந்த ஆணாதிக்கத்தை காட்டுகிற பொழுது அந்த இடத்துல மனைவி பொறுமை இழக்கிறாள். பொறுமை இழக்கிற பொழுது கணவனோடு வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணம் மனைவிக்கு இல்லாமலே போய்விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல பெண்களுக்கு நாம் சம்பாதித்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு பல ஆம்பளைங்க வேலைக்கு போறதே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் இவ்வளவு சம்பாதிக்கிறார், அவ்வளவு சம்பாதிக்கிறார், குடும்பத்தை இப்படி பார்க்கிறாரு, அப்படி பார்க்கிறாரு. கல்யாணத்துக்கு பிறகு என்ன அப்படின்னா எதுவுமே சம்பாதிக்கிறது இல்லை. 2 நிமிடத்திற்குள் நான் முடித்துக் கொள்வேன். இப்ப கடைசியில நிக்காக முடிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா, அவர் சம்பாதிக்காம இருந்ததுனால அந்த இடத்துல பல்வேறு விதமான பிரச்சனை. எனக்கு பொருள் இல்லை, பருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. ஒரு வீட்டுல இந்த மாதிரி வீட்டுக்காரர் எப்பவுமே வரும் பொழுதெல்லாம் மாச கடைசியான அந்த அம்மா, ஏங்க பருப்பு இல்லை, சர்க்கரை இல்லை, உப்பு இல்லை, அரிசி இல்லைன்னு சொல்றாரு. உடனே இந்த மனுஷன் என்ன பண்றாரு, உனக்கு ஒரு வேற வேலையே இல்லையாடி, எப்ப பாரு எதை கேட்டாலும் முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ், எப்ப கேட்டாலும் எதை பாரு இல்ல இல்ல, எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்றீங்க. உன் வார்த்தையில இருந்து இருக்குன்னு எதுவுமே வராதா? ஓ அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த தடவை அடுத்த மாசம் வந்த உடனே வீட்டுக்கார பார்த்து, ஏங்க சக்கரை டப்பா காலியா இருக்கு, உப்பு டப்பா காலியா இருக்கு, புளி காலியா இருக்கு, என்னடி மாத்தி சொல்றேன்? ஆமாங்க, நீங்க தாங்க எது இருக்குன்னு சொல்ல சொன்னீங்க, அதுதாங்க காலியா இருக்கு காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வீட்டுல பொருளாதார பிரச்சனைகள், இவர் உழைக்காத காரணத்தினால் அந்த இடத்துல மனைவி இவரோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் போய் தலாக் என்கிற ஒரு முடிவிற்கு வருகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது, குறிப்பாக ஆண் மக்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், மனைவியை கண்ணியத்தோடு பாருங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள். குறிப்பாக மனைவி என்பவள் பட்டத்தை போன்றவள், இறுக இழுத்து பிடித்தால் அருந்துவிடும், இலகுவாக மொத்தமாக விட்டால் அது பறந்துவிடும். எனவே குடும்ப தலைவியை குடும்ப தலைவியாக பாருங்கள், தலை வழியாக பார்க்காதீர்கள், உங்களின் தலைமைக்கான வழியாக பாருங்கள் என்று நான் சொல்லி எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். எனவே தலாக்கிற்கு பெரிதும் காரணம், குலாவிற்கு பெரிதும் காரணம் ஆண்களே 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 என்று சொல்லி எனது வாதத்தை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிஷம், முடிஞ்ச வரைக்கும் 8 நிமிஷம் வரும்போது முடிவுரைக்கு வர்றதுக்கு தயாராகிங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜஸாக்குல்லாஹ் ஜஸா. அடுத்தது பெண்களேங்கிற அணியில அவங்க பார்க்குற பார்வை எப்படின்னு தெரியல, நீ என்ன பேச போறான்னு தெரியல. ஒரு காலம் இருந்துச்சு, பள்ளிவாசல் இருந்தாலும் இஸ்லாம் பாடல் அப்படிங்கிற அடிப்படையில் பாட்டுக்காரர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. எனக்கு பாட்டெல்லாம் படிக்க தெரியாது, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. கப்பலுக்கு போன மச்சான், அடுத்து பசங்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, பெரியவங்களை கேட்டாலும் சொல்லுவாங்க. பழைய காலத்துல பெண்கள் எப்படி படிப்பாங்க? கப்பலுக்கு போன மச்சான், கண்ணை 2 மாசம் மச்சான், இப்படித்தான் தொடங்குவான். அவன் என்ன கேட்கிறான், அங்கிருந்து அவன் பதில் சொல்வான். நெஞ்சுக்குள்ள வாழ்பவளே, கல்புக்குள்ள வாழ்பவளே, கண்ணுக்குள்ள ஆள்பவளே, இன்ஷா அல்லாஹ் விரைவில் வருவேன். அப்படி மனைவியை பார்த்து யாரு சொல்றா? கணவன். இவ்வளவு பாசத்தோடு நேசத்தோடு வாழ்ந்த கணவன் மனைவிகளும் உண்டு. இப்படி பிரியங்களும் நேசங்களும் இருக்கிற இடத்தில கண்டிப்பாக தலாக்கு ஹுலா என்பது எந்த காலத்திலும் நிகழாது. ஒரு இறை நேசர் இருந்தார், மிகப்பெரிய வழி. திருமணம் முடிச்ச முதல் நாள்லயே, ஃபர்ஸ்ட் நைட், முதல் இரவு அன்றைக்கு 2 பேரும் பேசிக்கிறாங்க. மனைவி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இன்று முதல் இரவில் நம்ம தாம்பத்தியம் எதுவும் செய்யக்கூடாது, முழுக்க முழுக்க நாம் 2 பேர்கள் வெறும் பேச்சுக்கள் மட்டும்தான் ஓட வேண்டும். என்ன பேச்சு சொன்னா, உங்களுக்கு எதுவெல்லாம் பிடிக்கும், எதுவெல்லாம் பிடிக்க கூடாது, எதுவெல்லாம் பிடிக்காது, அதே மாதிரி எல்லாத்தையும் பட்டியலிட்டு விட்டு நான் காலம் முழுக்க உங்களோடு இருப்பேன். என் கணவருக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி இருப்பேன், என் கணவருக்கு எது பிடிக்காது அதை விட்டு விளைக்குவேன் என்று பேசி ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ்ந்து ஏறத்தாழ ஒரு 16 ஆண்டு காலத்துக்கு பிறகு மரணிக்கிறார்கள். 11 ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அத்தனை பேர்களும் ஒரு ஆண் ஷரீஃபை மரணம் செய்து ஆஃபில்.
இதுவெல்லாம் ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்த காரணத்தினால் தலாக்குக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் இங்க கணவன் மனைவியை புரிந்ததால், மனைவி கணவனை புரிந்ததால் என்று பேச வருகிற ரெண்டு அணிகளும் ஆண்களே என்கிற அணிகள் தங்களுடைய பேச்சை முடித்திருக்கிற இந்த நேரத்தில் இல்லை, ஆண்கள் தான் இதற்கு காரணம் என்று அடுத்து பேச வருகிறார் கணபதி பள்ளியினுடைய இமாம் VA முகமது ஃபாரூக் சராஜி. வாருங்கள், உங்களுடைய விவாதத்தை தொடங்குங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: المرأة راعية في بيت زوجها أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பல்வேறு பஞ்சாயத்துகளில் நாட்டாமையாக இருந்து இப்பொழுது எங்களுக்கும் நாட்டாமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, புது குழப்பமா இருக்குதுமா. வாழ்க்கையில நான் பஞ்சாயத்தை பார்த்ததில்லை, பல பஞ்சாயத்தை பார்த்து இந்த பஞ்சாயத்தை வேற பார்க்க வர உலமா பெருமக்களே, ஆசிரியர் பெருந்தகரிகளே, வருகை இருந்திருக்கக்கூடிய இந்த பட்டிமன்ற நிகழ்வில் சங்கமித்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களுக்கும் சலாத்தினை காணிக்கையாக்கி நான் துவங்குகிறேன். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு பெருகி வரும் தலாக்கு குழுவிற்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? யாரு காரணம் அப்படிங்கிறது நடுவருக்கு நல்லாவே தெரியும், நடுவருக்கு தெரியாததல்ல. ஏனென்றால் டெய்லி நடுவருடைய வீட்டிலேயே நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதால், எப்பா தம்பி என் உடம்பு மண்ணலி போடுறியப்பா, நல்ல பையன், வீட்டுக்கு வாசப்படிதான் நடுவர். அதனால அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். முடிஞ்சது கதை. நான் ஏன் பட்டிமன்றத்துக்கு வந்தேன், உஸ்தாத்மார்கள் முனிவர் உலமா அவர்கள் சொன்னது போல ஆண்களுடைய கையிலே அல்லாஹ் அந்த தலாக்கினுடைய உரிமையை கொடுத்திருக்கிறார். பெண்களுடைய கையிலே அல்லாஹ் அந்த உரிமையை கொடுத்திருந்தால் அவர்கள் சொன்னது போல நடுவர் அவர்களும் நாமும் சன்னியாசியாக இருந்திருப்போம். நல்ல அப்பொழுது நேரத்துல பேசி முடிச்சாங்கன்னா நம்ம அத்தனை பேர் வெளியே போகும்போது சன்னியாசம் தான் போகணும். மார்க்கம் அனுமதித்த விஷயங்களில் அந்த பெண்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாததுதான் நடுவர் அவர்களே நிறைய இன்றைக்கு விவாகரத்திற்கு காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்துக்கு பெரும் காரணம் நீங்கள் என்பதை அப்பொழுது எந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் ஆண்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நடுவர் அவர்களே, நிறைய வீட்டுல பெண்கள் நிர்வாகம் செய்யறதுனாலதான் நிறைய பிரச்சனைகளும் அந்த விவாகரத்துகளை எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாட்டிலே நிறைய விவாகரத்துகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலேயும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும்
எல்லா இடங்களிலேயும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பல்வேறு காரணங்களை நம்மால் சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆண்கள் என்பவர்கள் தான் அந்த பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். ஒரு வீட்டினுடைய அமீர் அவர்கள் தான், ஒரு வீட்டினுடைய தலைவராக ஆண்கள் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மராத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹ்ரஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்மணி அவள் ஐவேளை தொழுது விட்டால், அவள் நோன்பு வைத்து விட்டால், கற்பொழுக்கத்தோடு அவள் வாழ்ந்து விட்டால், கணவனுக்கு மார்க்கம் அனுமதித்த விஷயத்தில் அவள் கட்டுப்பட்டு விட்டால், சொர்க்கத்தில் அவள் நினைக்கிற வாசல் வழியே அவள் செல்லலாம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நடுவர் அவர்களே, இன்னைக்கு வீட்டுல எந்த அளவிற்கு அந்த கணவனுக்கு கட்டுப்படாததன் காரணமாகத்தான் இன்றைக்கு அந்த விவாகரத்துகள் அதிகமாகி கொண்டிருப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கணவனுக்கு கட்டுப்படுறது இல்லை. இந்த கட்டுப்படாததுக்கு நிறைய காரணத்தை சொல்லலாம். அதுல ஒரு காரணம் இந்த ஈகோ. ஈகோனா நான் பெருசா நீ பெருசா. அந்த பெண்ணை விட ஆணை விட பெண் அதிகமாக படித்திருப்பதால் அங்க ஈகோ வருகிறது. அல்லது ஒரு பெண்ணை விட ஆணை விட பெண் அதிகமாக சம்பளம் வாங்குவதால் அங்க ஈகோ வருகிறது. ஆணை விட பெண் அதிகமாக சம்பளம் வாங்குவதாலும் அந்த ஈகோ வருகிறது. இன்னொரு காரணம் என்னவென்றால், அவள் வருகிற போது அவள் கொண்டு வந்த வரதட்சணை கொஞ்சம் அதிகமாக இருப்பதாலும் ஈகோ வருகிறது. இப்படி பல்வேறு காரணங்களால் அந்த ஈகோ வருகிறது. ஆனால் மார்க்கம் அனுமதித்த விஷயத்தில் ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையான நடுவர் அவர்களே, எல்லோர்களும் பொறுப்புதாரிகள் என்று வருகிற அந்த நபிமொழி, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, நீங்கள் எல்லோர்களும் பொறுப்புதாரிகள் என்று வருகிற அந்த ஹதீஸினுடைய நபிமொழியினுடைய தொடரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா. ஒரு பெண் அவளுடைய கணவனுடைய வீட்டிற்கு அவள் பொறுப்புதாரி. கணவனுக்கு மட்டும் பொறுப்புதாரி என்று பெருமானார் சொல்லவில்லை, கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்புதாரி. வீட்டிலே யார் இருப்பார்கள்? வீட்டிலே குழந்தைகள் இருப்பார்கள், வீட்டிலே பெரியவர்கள் இருப்பார்கள், வீட்டிலே நகை நட்டுகள் இருக்கும், வீட்டிலே தட்டுமுட்டு சாமான்கள் இருக்கும், வீட்டிலே கட்டில் பீரோக்கள் இருக்கும். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அந்த வீட்டில் இருக்கிற 2 பெருசுக மட்டும் ஆகாது என்று சொல்வதை நாம் எந்த வகையிலே நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? அந்த பெரியவர்களுக்கு அவர்களுக்கு ஆக்கி போட வேண்டும். அந்த பெரியவர்களை பார்க்க முடியாது என்பது மட்டுமல்ல, அந்த பெரியவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு ஆக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதால் தான் நிறைய சமுதாயத்தில் விவாகரத்துகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் வீட்டினுடைய கணவனுடைய வீட்டிற்கு அவர் பொறுப்புதாரி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான நடுவர் அவர்களே, நிறைய இன்றைக்கு குடும்பங்களில் நடக்கக்கூடிய பெருகி வரும் தலாக்கு குலாவிற்கு பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்பதற்கு நிறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை நபிமொழிகளை நம்மால் எடுத்து காட்ட முடியும். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்தாலே ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவிமார்கள் இல்லை, இல்லையா? புருஷன் 1008 டென்ஷன்ல வருவாங்க, வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனைகளும் கவலையோடு வருவார்கள். ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவிமார்கள் இல்லை. ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலையிலிருந்து அவர்கள் நடுங்கிக் கொண்டு ஜம்மீலூனி ஹதீஜா என்று வருகிற போது அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். நபியே நாயகமே, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, கல்லா வல்லாஹி லா யுஃஸிகல்லாஹு அபதா, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் பயப்படும்படியாக எதுவும் நடக்காது என்ற ஆறுதல் வார்த்தையை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். உங்களுக்கு எதுவுமே நடக்காது, நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழுகிறீர்கள், சிரமங்களை தாங்கிக் கொள்ளுகிறீர்கள், நீங்கள் விருந்தாளிகளுக்கு உணவளிக்கிறீர்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையை சொன்னார்கள். அடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள், இன்னைக்கு நம்ம வண்டியில விழுந்துட்டு வந்தோன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க?
வண்டியில விழுந்துட்டு வந்தானா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுவேன். வண்டியில அன்னைக்கு நம்ம விழுந்துட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க? இந்த பாவி மனுஷன்ட்ட அன்னைக்கே சொன்னேன், இந்த கொள்ளையில வர மனுஷன்ட்ட அன்னைக்கே சொன்னேன், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதேன்னு, இன்னைக்கு வண்டியில போய் விழுந்துட்டு வந்து நிற்கிறீங்களே என்று நம்முடைய கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய பெண்களால் தான் இன்றைக்கு பெருகி வரக்கூடிய அந்த விவாகரத்திற்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பெண்மணிகளாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அருமையான நடுவர் அவர்களே, இன்றைக்கு பெருகி வரக்கூடிய தலாக்குக்கும் புல்லுக்கும் பெரிதும் காரணம் பெண்கள் தான். காரணம், வேலைக்கு போறதுக்கு எங்களை விட்டா நீ கணவனாக இருக்கலாம், விடலை அப்படின்னா நீ கணவனாக இருக்க வேண்டாம், எங்களுக்கு வேலைக்கு போவதற்கு எங்களை அனுமதித்தால் மட்டும் நீ கணவனாக இருக்கலாம், இல்லை என்றால் கணவனே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பெண்கள் சமுதாயத்திலே பெருகி கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு போக வேண்டாம் என்று சொன்னாலும் கூட விடுவது கணவனையா வேலையா என்றால் நாங்கள் கணவனை விடுவதற்கு தயாராக இருக்கிறோம், வேலையை விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லக்கூடிய பெண்களால் தான் இன்றைக்கு தலாக்குகளும் புல்லுகளும் விவாகரத்துகளும் பெருகி கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு அந்த விவாகரத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன நடுவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், அதை நேரமா எழுப்பி விடுறாங்க, ஃபஜ்ருக்கே எழுப்பி விடுறாங்க, இல்லாட்டி காலையில 7 மணிக்கே எழுப்பி விடுறாங்க, கணவனை தவிர வேற எந்த ஆம்பள்கிட்டையும் நாம் பேசக்கூடாது என்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு தலாக்குகள் புல்லுகள் விவாகரத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய ஆய்வின் அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது பெருகி வரும் தலாக்கிற்கும் புல்லுவிற்கும் பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்று ஆய்வு சொல்லுகிறது. எனவே ஆண்களுடைய அணியிலே பேச வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய தம்பிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெருகி வரும் தலாக்கிற்கு பெரிதும் காரணம் ஆண்கள் அல்ல என்பதை அவர்கள் மிக்க புரிந்து கொள்ள வேண்டுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே பெருகி வரும் தலாக்கிற்கும் புல்விற்கும் விவாகரத்திற்கும் பெரிதும் காரணம் பெண்களே பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விவாகரத்து, தலாக்கு, கொல்கு, குலா இதுவெல்லாம் பெருகிறதுக்கு காரணம் பொண்ணு பார்க்குறப்பவே சரியான ஜோடி பொருத்தங்களை இவர்களுடைய படிப்புக்கு ஏற்ப அவர்களின் படிப்பு, இவர்கள் ஓதியவர்களா அவர்களும் ஓதியவர்கள், அந்த குஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோடி பொருத்தங்களை ஆரம்பத்தில் பார்க்கறது இல்லை. சில இடங்கள்ல இப்போ இவங்க பேசக்கூடிய விவாதத்தை வச்சு பார்த்தா மனைவி நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இணையதளத்தில் உள்ள பூந்து வெளியில் வர முடியும். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், இன்டர்நெட் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும், ஸ்கைப் எல்லாத்தையும் போவாங்க. ஆனால் புருஷனுக்கு படிப்பறிவு கம்மி, ஒன்றுமே தெரியாது. பட்டன் செல்ஃபோனு தெரியும், அதில் பச்சை பட்டன் ஒன்று, சிகப்பு பட்டன். ஃபோன் வந்தால் இதை அமுத்தணும், இது கட் பண்ணுறது, இதை 2 பட்டனை தவிர வேறு தெரியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி அவர்கள் பொருந்தும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை முடிக்கிற போது எப்படி முடிக்க வேண்டும் என்கிற எல்லா வழிமுறைகளும் 4 விஷயங்களில் நமக்கு காட்டினார். அதில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த வழிமுறையின்படி சென்றிருந்தால் இன்றைக்கு பெருகி வரும் தலாக்கு, கொலா இவைகள் எதுவும் நிகழாது என்பதை நாம் அழுத்தமாக தெரிந்து கொள்ளலாம் என்கிற செய்தி ஆணித்தரமாக பேசுவதற்கு வருகிறார் அன்சார் இம்தாதி செல்வபுரம் பள்ளிகளுடைய இமாம். பெண்களே என்கிற அணிக்கு மறுப்பு சொல்ல ஆண்களே என்று கடைசியாக தங்களுடைய விவாதத்தை முடித்து வைக்க வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அலீம் வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها صدق الله العظيم. சிறப்பு மிகுந்த இந்த பட்டிமன்றத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற நடுவர், இன்னும் முன்னிலை வகுக்கிற தலைமை தாங்கி இருக்கிற உலமா பெருமக்கள், கலந்து கொண்டிருக்கிற
மாநகரத்தினுடைய ஏனைய உலமா பெருமக்கள், இந்த மஹல்லா மற்ற மஹல்லாவை சார்ந்த பொதுமக்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாத்தினை சமர்ப்பணம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்காலத்தில் பெருகி வருகிற தலாக்கிற்கும் குலாவிற்குமான பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்கிற கேள்வியில் எந்த ஒரு மறுப்பும் விருப்பும் இல்லாமல் தெளிவாக சொல்லிவிடலாம், பெரிதும் காரணம் ஆண்கள் மட்டும்தான். பெரிதும் காரணம் ஆண்கள் மட்டும்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிற வாதங்களை நீங்க முழுமையா பார்த்தா, பெண் அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா, வேலைக்கு போனாதான் அவங்க கூட இருப்பேன், 1000 பிரச்சனைகளை அடுக்கினார்கள். யதார்த்தம் புரிய வேண்டும். 1000 பிரச்சனை, பெண் இப்படி சரியில்லை அப்படி சரியில்லை, 1000 குறைகள். இது இன்றைக்கு வருகிற பிரச்சனை அல்ல. பெண்ணின் படைப்பே அவள் குறையுடையவள் தான். அவள் படைக்கப்பட்ட ஆரம்ப நாளில் இருந்து அவள் குறையுடையவளாகத்தான் இருக்கிறாள். பெண்ணிடத்திலிருந்து எப்படியும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சுவனலோகத்திலிருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல சிறந்த மனிதர் யாராவது காட்ட முடியுமா? என்ன குறைய ரசூலிடத்துல காண்பிக்க முடியும்? அப்பேற்பட்ட ரசூலுடைய வாழ்க்கையிலேயும் மனைவி சண்டையிட்டாங்க, மனைவி பிரச்சனை செய்யதான் ஆரம்பிச்சாங்க. ஆக யதார்த்தம் புரிய வேண்டும். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, பெண்கள் குறையுடையவர்கள். அவர்கள் புறத்தில் இருந்து தவறுகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். ஆனா இங்க நமக்கு செய்தி என்னன்னா, இன்னைக்கு தலாக்கு பெருகுவதற்கு காரணம் அன்றைக்கு குறையுடைய பெண்களாக இருந்தவர்களை எதிர்புறத்தில் இருக்கிற ஆண் சமூகம், கணவன்மார்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். கோணலான பெண்களின் கோணலை சரியான வரியில் நடத்தி அவர்களிடத்தில் சீரான முறையில் திருமண பந்தத்தை கடைசி வரைக்கும் எத்தி செய்ய வைப்பதில் ஒரு மிகப்பெரிய பலமானவன்களாக அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள், தாபீன்கள், முன்வாழ்ந்த முன்னோர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். சிறந்த ஆளுமை நிறைந்த கணவன்மார்களாக இருந்தாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்றைக்கு வருத்தத்திற்குரிய செய்தி, இன்றைக்கு அதுபோல் உண்டான ஆளுமை மிகுந்த பெண்களின் கோணலை சரி செய்கிற ஆண் சமூகம் இல்லாததுதான் இன்றைக்கு தலாக்குக்கு காரணம். இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரச்சனை நடக்கிறது இல்லை. ஏதோ இன்னைக்கு இருக்கிற காலத்துடைய பெண்கள் தான் உங்க வீட்டுல பிரச்சனை பண்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க. அப்படி அல்ல. ஆளாளப்பட்ட ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை நடக்குது. உமர் ரலியல்லாஹு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி. மக்காவில ஹிஜ்ரத்திற்காக புறப்படுகிற போது வாளை உயர்த்தி சொன்ன வார்த்தை, நான் ஹிஜ்ரத்துக்கு போற எல்லா சஹாபாக்களும் மறைமுகமாக ஹிஜ்ரத்துக்கு போன நேரத்துல உமர் ரலியல்லாஹு கம்பீரத்தோடு பேசுகிறார்கள். வாளை தூக்கிட்டு சொல்றாங்க, நான் ஹிஜ்ரத்துக்கு கிளம்புறேன், யாருக்காவது திறனி இருந்தா என்னை தடுத்துக்கொள் என்பதாக வீர சிங்கமாக புறப்பட்ட அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹுவிடத்துல ஒரு சஹாபி மனைவி வீட்டினுடைய பிரச்சனையை சொல்றதுக்காக வராங்க. வந்து உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு கொஞ்சம் எட்டி பார்க்கறாங்க. உள்ள உமர் ரலியல்லாஹுடைய மனைவி காட்டு தரமா திட்டிட்டு இருக்கிறது, உமர் ரலியல்லாஹு கை கட்டி அமைதியா நிற்கிறாங்க. அங்க இந்த ஒரே ஒரு நிகழ்வு போதும். அன்றும் சரி இன்றும் சரி பெண்கள் குறையுடையவர்கள். அவர்கள் புறத்திலிருந்து எதிர்ப்பு வரத்தான் செய்யும். நம்முடைய வாயை கொஞ்சம் அமைதியா சுருக்குனா மட்டும் போதும், வாழ்க்கை நிம்மதியா போகும். யாரு சொல்றீங்க? மனைவி சொல்றீங்களா, கணவன் சொல்றீங்களா? கணவன்மார்கள் கொஞ்சம் வாயை சுருக்கி வச்சா. நமக்கு பெரிய உதாரணம் உமர் ரலியல்லாஹு. அவ்வளவு தூரம் மனைவி கத்துகிற போது உமர் ரலியல்லாஹு, நான் கலீஃபா, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, நானும் மக்கால வாழ தூக்கின எல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு எந்த வீரவசனமும் பேசல. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பெண் அங்கிருந்து ஒரு சவுண்டு போடுகிற போது இவர் பதிலுக்கு 2 சவுண்டு போடுவாரு. அவருக்கு அந்த பெண்ணினுடைய அசல் ரூபம் தெரியாம கடைசியில மண்டியிட்டது, கதவை சாத்தி மண்டியிட்டு அம்மா என்ன மன்னிச்சிருன்னு முழுமையாக சரணடைகிற நிகழ்வு பார்க்கும். இது நடந்த மாதிரி தெரியுது. உங்க வீட்டுல நடந்துச்சுதா? இதெல்லாம் பரவலாக நடக்கிற செய்தி. ஆக இது போன்று உண்டான செய்தி நமக்கு தெரிவிக்கிற அழகான பாடம். பெண்கள் அன்றும் இன்றும் குறையுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த வரிசையில ஒரு ஆணாக இருக்கிற நமக்கு பெருமையே அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, என்னுடைய குடும்பத்தில் நான் சிறந்தவனா இருக்கிறேன். என் குடும்பத்தை, என்னுடைய மனைவிமார்களை எவ்வளவோ சண்டைகள் வந்தாலும் அதை சரிவர நிவர்த்தி செய்து சீரான பாதையில் கொண்டு போய் சிறந்த குடும்ப தலைவனா நான் இருக்கிறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நமக்கான பாடம். இன்றைக்கு நம்ம இடத்துல அந்த பண்பு இல்லை. இன்னைக்கு பரவி வருகிற சூழ்நிலை சரியான கையாளுகிற கணவன்மார்கள் இல்லாததுனால தான் இன்றைக்கு தலாக்குகள் அதிகரிக்கிறது. ஆக
இதோடு சேர்த்து இன்னொரு விஷயம், இன்றைக்கு பரவி வருகிற தலாக்குல தலைப்பு என்னன்னா கணவன்மார்கள் இல்ல ஆண்களே என்கிற தலைப்பு. எந்த அளவுக்கு கணவனாக இருக்கிற ஆணின் மீது குறை இருக்கிறதோ அதே அளவு அந்த பெண்ணினுடைய தகப்பனாக இருக்கிற ஆணுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி எதிர்த்தரப்புல சொன்னாங்க கணவன் அல்ல ஆண், தந்தையெல்லாம் இல்ல, தாய் தான் அவளுக்கு அதிகமான உரிமையுடையவள், தாய் தான் அவளுக்கு உபதேசிக்கணும்னு. தாயும் ஒரு மனைவியாக இருந்தவதானே, அப்ப மனைவியாக இருந்தவ என்ன சொல்லுவோம் அதைத்தான் சொல்லுவான். அப்ப யதார்த்தம் அங்க புரியணும். ஒரு பெண் அடுத்த ஆணுடைய வீட்டுக்கு போகிற போது கணவனாக இருந்தவர் தான் அங்கே உபதேசிப்பதற்கு முதல் உரிமை பெற்றவர். அடுத்த வீட்டுக்கு தம் மக போறதா இருந்தா ஒரு கணவன் என்ன செய்வான், எந்த கண்ணோட்டத்தோடு இருப்பான், எப்பேற்பட்ட செயல்பாடுகளோடு இருப்பான் என்பதை கணவனாக இருந்த ஒரு தந்தை தான் அந்த பெண்ணுக்கு உபதேசிக்கணும். அந்த உபதேசம் சரியாக இருந்தால் நிச்சயம் வாழ்க்கை வெற்றி பெறும். இதற்கு சமீபத்தில் நடந்த அவினாசியில நடந்த ரிதன்யாவுடைய அந்த தற்கொலை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அந்த பெண் கடைசியா மரணத்திற்கு பின்னால அவருடைய தந்தை சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பெண்ணை நினைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன் தெரியுமா, அவ இந்த ஒரே ஒரு கல்யாணம் பிடிக்கலன்னு தற்கொலை செஞ்சுட்டா. 2வது கல்யாணத்துக்கான முடிவை எடுக்காம தன்னுடைய மானம் தான் பெருசுன்னு சொல்லி எல்லாம் அவ தற்கொலை செஞ்சுக்கிட்டாலே. ஏதோ அறிவில்லாத்தனமாக பேசிய தந்தை. இது போன்று உண்டான தந்தைகள் இருந்தால் நிச்சயம் அனுப்பப்படுகிற மகள்கள் தலாக்கோடு தான் வருவார்கள். அதனால நீங்க துவா செஞ்சு தலாக்னு சொல்ற மாதிரி, அதனால தந்தையாக இருக்கிற எப்படி கணவன் கொஞ்சம் வாயு சுருக்கணுமோ அதே போல தந்தையும் கொஞ்சம் தங்கள் செயல்பாடுகளை சுருக்கினா போது குடும்பம் நன்றாக இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹ் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டுக்கு வர்றாங்க. வர்ற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மையாரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடுற நிகழ்வை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு சரியான கோபம். இங்க நமக்கு பாடமே அதுதான். தான் மகளை கட்டி கொடுத்ததற்கு பின்னால அந்த வீட்டில் நடக்கிற சண்டையில அவசரப்பட்டு மூக்கை நுழைப்பது எந்த ஆணுக்கும் சரியில்லை. வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து பேசுறதை பார்த்து ஆயிஷா அம்மையார கடுமையான முறையில திட்டுறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அபூபக்கர் நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, இது எனக்கும் மனைவிக்குமான பிரச்சனை, நீங்க இதுல தலையிட வேண்டாம்னு அபூபக்கர் ரலியல்லாஹுவை ஒதுக்கி வைத்தார்கள். பின்னால சரியாகி சண்டை சரியாகி அபூபக்கர் இன்னொரு தடவை வருகிற போது 2 பேரும் பாசத்தோடு பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறார். ஆக யதார்த்தம் இங்கே செய்தி அதுதான். பெற்றோர்களாக இருக்கிற ஆண், அதுவும் குறிப்பாக தந்தை, ஏன்னா கணவராக இருந்தவர், அவர் தன் மகளை அனுப்புகிற போது ஒரு கணவனாக சிந்திக்கணும். அப்பேற்பட்ட சிந்தனையோடு இருந்தால் அந்த ஆண் சரியான முறையில் சிந்தித்தால் நிச்சயம் மகளுடைய வாழ்க்கை வீணாக போகாது. அதனால ஒரு கருத்து சொன்னீங்க, நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. கணவன் வாயை சுருக்க வேண்டும், தந்தையும் வாயை சுருக்க வேண்டும். நேரமானதுனால் நாமும் இப்பொழுது வாயை சுருக்க வேண்டும். அதனால கடைசியாக சொல்ல வார்த்தை அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத், மின் ஆயாத்தின் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய நஃப்ஸிலிருந்து உங்களுடைய நஃப்ஸிலிருந்து உங்கள் மனைவிமார்களை நான் படைச்சிருக்கிறேன். யதார்த்த ஆயத்து பெரிய பெரிய ஆதாரங்கள்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நுரைய முடித்தர்றேன். இந்த ஆயத்து அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய நஃப்ஸிலிருந்து படைச்சிருக்கிறேன். நீ சரியாக இருந்தீனா, உன் வாழ்க்கையில எந்த பாவ காரியமும் செய்யாமல் நீ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல பத்தினித்தனமாக வாழ்ந்தா நிச்சயம் உனக்கு கிடைக்கிற மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாமா இருப்பாங்க. நிச்சயம் அங்க தலாக்குக்கு வேலை இருக்காது என்பதை அழுத்தமாக பதிவு செய்து இந்த விவாதத்திற்கு நல்ல ஒரு முடிவை நடுவர் தருவார் என்கிற ஆதரவோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டிமன்றத்தினுடைய கடைசி நிறைவுரைக்கு இன்ஷா அல்லாஹ் வந்துவிட்டோம். ஆண்களே அப்படிங்கிற அணியில 3 பேரும் பேசி முடிச்சு, பெண்களேங்கிற அணியில கடைசியாக பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். அன்சார் இம்தாத் ரொம்ப அழகாக சொன்னார். உமர் ரலியல்லாஹு நாட்டுக்கே ஜனாதிபதி, மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா. அவங்க பேரை கேட்டாலே நடுங்கும். தொட்டிலில் படுத்து கொண்டிருக்கிற குழந்தை கூட விழித்து கொள்ளும். அடம்பிடிக்கிற குழந்தைக்கு உமர் என்று சொன்னால் வழிக்கு வந்துருமா. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு விஷயத்தை ஒன்று சொன்னாங்கல்லவா,
அதில் ஒரு செய்தி இருக்குது, சுவாரஸ்யமான இன்னொரு செய்தி. ஒரு வீட்டில் பஞ்சாயத்து நடக்குது. எப்போ பார்த்தாலும் மனைவி திட்டிக்கிட்டே கிடக்குறாங்க. எப்போ பார்த்தாலும் மனைவி ரொம்ப ஓவராக சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் கலீஃபா உமர்கிட்ட போயிடலாம், போய் ரிப்போர்ட் பண்ணிடலான்னு போயிட்டாங்க. நேரம் வந்து கதவை தட்டலான்னு சொல்லி போட்டு உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கதவை தட்டிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள மழை இடிக்கிற மாதிரி சத்தம். என்னடா சத்தம் பார்த்தா அங்கே உமர் ரலியல்லாஹுடைய மனைவி அங்கே ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சவுண்ட் விட்டுருக்குறாங்க. வந்தவர் பஞ்சாயத்துக்கு நீதி கேட்டு வந்திருக்காரு. என்னட்டு, என் மனைவி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்குது, நீங்கள் ஒரு முடிவு கொண்டு வாங்க, எங்களுக்கு நீதி கொடுங்க அப்படின்னு. அப்போ சொல்லலான்னு வந்த அந்த நபருக்கு காத்திருந்த செய்தி என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு வாங்குற திட்டை விட நாம வாங்குற திட்டு பரவாயில்ல, திரும்பிடலான்னு போயிட்டேன். கதவு தட்டிட்டாரல்ல, உமர் ரலியல்லாஹு வந்து கதவு திறக்கிறாங்க. திறந்தா இவர் தானே தட்டாரு. தட்டவர் போய்கிட்டே இருக்கிறாரு. இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு, நீங்க தான் கதவு தட்டீங்க. ஆமா, எதுக்கு தட்டீங்க? இல்லை, நான் ஒரு நீதி கேட்டு வந்தேன். எங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்குது. இங்கே நடக்கிற சண்டையை பார்த்து எங்கள் வீட்டு சண்டையே பரவாயில்லன்னு நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வரலாறுகள்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அப்போ அந்த நேரத்தில் அந்த மனிதர், நீதி கேட்டு வந்த மனிதர்கள் சொன்னாங்க, மக்காவில் நாங்கள் வாழுகிற காலம் வரைக்கும், மக்காவில் நாங்கள் இருக்கிற காலமும் மனைவிகளை நாங்கள் அடங்கிட்டு இருந்தோம். மனைவிகளை நல்லா திட்டுவோம், மனைவிகளை சரமாரியா தாக்குவோம், கடுமையாக நடந்தோம். ஆனா எப்போ மக்காவை விட்டு மதீனாவுக்கு நாங்க வந்தோமோ அன்சாரிகள் வாழுகிற குடும்பத்தை பார்த்தோம். அன்சாரிகள் குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா? அவ்வளவு பிரியமா. ஆண்கள் கை அங்கு வாங்குறது இல்லை, பெண்கள் கை அங்கு வாங்குச்சு. அப்ப என்ன அர்த்தம்? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மதீனாவுக்கு வந்து நாங்க மாறிட்டோம், பெண்களுக்கு பேசுவதற்கு உரிமை கொடுத்து விட்டோம். அப்ப அவங்க பேசுற பேச்சை நாம கேட்கணும், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற நிலைக்கு நான் வந்துட்டேன். நீ உன் மனைவிட்ட உன் வீட்டில் வாங்குற திட்டு வச்சு சொல்லாத, நான் உன்னை விட கடுமையா இருந்தேன், ஆனா இப்ப நான் மாறிட்டேன். இப்ப என் மனைவிக்கு பேசுவார்கள், நான் அமைதியாகும். அப்போ நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும், தேசத்துக்கே கலீஃபாவா ஆட்சியாளராக இருந்தாலும், வீட்டுக்குள்ள வந்தா மனைவியின் சொல் பேச்சு நாம் கேட்க வேண்டும். அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டாலே குடும்பத்தில் நிம்மதியை பார்த்து விடலாம் என்கிற விவாதங்களை ஆண்களே என்கிற அணியில் பேசிய அன்சார் இம்தாதி விவாதத்தை முடித்து வைத்திருக்கிறார். இப்பொழுது இவர்கள் விழிக்கிற விழிப்பு எப்படி தெரியல. பெண்களே என்கிற அணியில் முகமது யாசர் இப்பொழுது விவாதத்தை முடித்து வைக்க வருகிறார்கள். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லிமு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: ولا تمدن عينيك إلى ما متعنا به أزواجا منهم. وقال نبينا صلى الله عليه وسلم: ليس منا من خبب امرأة على زوجها. رواه أبو داود. أو كما قال عليه الصلاة والسلام. சபையில் கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் மனமார்ந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நடுவர் அவர்களே, நம்மெல்லாம் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே உலகத்திலேயே மிகப்பெரிய 4 நாடுகள் தீர்ப்பு சொல்லிடுச்சு இந்த விஷயத்துல. அப்ப நமக்கு வேலை இல்லை. ஜமாத்துல் முத்தகி ஷாஃபி ஜமாத் பள்ளிக்கு வேலை இல்லை, கோவை மாநகர ஜமாத்துல் உலமாவுக்கு வேலை இல்லை. தொடங்குங்க ஐயா. அப்படி சொல்ல வரல, நான் முன்னாடி இதுக்கு உண்டான தீர்ப்பு சொல்லியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு எட்டி வைக்கிறேன். என்ன தெரியுமா? சோசியாலஜிக்கல் அசோசியேஷன், அமெரிக்கனுடைய சோசியாலஜிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, உலக ரீதியாக 70% பெண்கள் தான் விவாகரத்துக்கு காரணம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இரண்டாவதாக யுனைடெட் கிங்டம், அதனுடைய சோசியாலஜிக்கல் அசோசியேஷன் சொல்வதும் இதுதான். கிட்டத்தட்ட 65% பெண்கள் தான் விவாகரத்துக்கு காரணம் என்பதாக சொல்லுகின்றார்கள். மூன்றாவதாக ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள சோசியாலஜிக்கல் அசோசியேஷன் சொல்வது 75% பெண்கள் தான் விவாகரத்துக்கு காரணம் என்பதாக சொல்லுகின்றார்கள். கடைசியாக சொல்லக்கூடிய நாடு சொன்னோம்னா நம்ம எல்லாம் இதை ஒத்துக்குவோம்.
நம்மளுடைய இந்தியாவுடைய சோசியாலஜிக்கல் அசோசியேஷன் சொல்வதும் இதுதான். 60% 65% பெண்கள் தான் விவாகரத்துக்கு காரணம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப நமக்கு இங்க வேலையே இல்லை நினைக்கிறது. ஒரு சில 5 காரணத்துக்காகத்தான் பெண்கள் விவாகரத்தை நோக்கி செல்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. முதலாவதாக சமூக வலைதளம் இன்னைக்கு ரொம்பவே பெருசா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அதாவது பெண்கள் திருமணத்திற்கு முன்னாடி வாழுகின்ற ஒரு உலகம் என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். அதில் வரக்கூடிய ரீல்ஸ், அதில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், இவைகள் எல்லாம் பார்த்து பூரித்து போய் விடுகின்றார்கள். என்னங்க சீரியல் என்னங்க காட்டுறாங்க? காலையில் சொன்ன புருஷன் தான் என்ன செய்யறான்? காஃபி கொண்டு வந்து மனைவியை எழுப்புறான். நைட்டு புருஷன் தான் மனைவிக்கு காலம்தி விட்டு தூங்க வைக்கிறான். அது இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்குள்ள போய் பார்த்தா இந்த அம்மாவை 7 மணிக்கே எணிக்க சொல்லி காஃபி கொடுக்க சொல்றாங்க. எங்க நடந்தது? சோசியல் மீடியால பாக்குற விஷயத்த இந்த பிள்ளைகள் பெண்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றது. இல்ல நீங்க பேசும்போது நான் நினைச்சேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவனா இங்கிலீஷ் உலகத்துல இருக்கிறவனான்னு தெரியல. சொன்னோம் பல நாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆக அந்த சோசியல் மீடியாவில் உள்ள விஷயங்களை அப்படியே உண்மை என கருதி வாழ்க்கைக்குள் போகும்போது அவர்கள் ஏமாற்றம் அடைகின்றார்கள். வாழ்க்கையின் நிஜத்தை அவர்கள் வெறுக்குகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப இது இப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க என்ன செய்யறாங்க? எங்களுக்கு தலாக் கொடுத்துருங்க, இல்ல ஹுலக் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற அந்த 2வது பட்சத்துக்கு அவர்கள் செல்லுகின்றார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒரு ஹதீஸில், லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ராஅத்தன் அலா ஸௌஜிஹா அப்படிங்கிற ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுவாங்க. பிள்ளைங்க எப்படி வேணாலும் இருந்துகிட்டுங்க, ஆனா தன்னுடைய அந்த பிள்ளையினுடைய தாய் தான் அந்த பிள்ளைக்கு நீ எப்படி போற இடத்துல இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப கூட இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல பிள்ளைகளை கஷ்டப்பட விடுறதே கிடையாது. ஒரு சின்ன கஷ்டம் என் பிள்ளைக்கு ஏற்பட்டாலும், சுச்சோ என் பிள்ளைக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, என் பிள்ளைய நான் கஷ்டமே இல்லாம நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்பதாக அவர்கள் நினைத்து தன்னுடைய பிள்ளைகளை பாலும் கிணற்றில் தள்ளிவிடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அன்றைய காலத்தில் பிள்ளைகளை உடன்கட்டை எறிவது, பெண் குழந்தை பிறந்தால் புதைப்பது போன்ற விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இன்று வளர்த்து பால்களத்தில் தள்ளிவிடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. இங்க எங்க மாமியாரு ரொம்ப என்ன தொந்தரவு பண்றாங்க, என் புருஷன் என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா போதும், நீ வந்துருமா, அப்பாட்ட நான் பேசிக்கிறேன், நீ வீட்டுக்கு வந்துரு, மற்றதெல்லாம் நம்ம அங்க வந்து பேசிக்கலாம் என்பதாக தாய்மார்களுடைய தப்பான வலியுறுத்தலின் காரணமாக அவர்கள் இந்த தலாக்கை நோக்கி செல்கின்றார்கள். மூன்றாவதாக நம்ம பிள்ளைகள்கிட்ட, நம்ம பெண் பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, சிக்கனமா இருக்க தெரியாது. சிக்கனம்னா என்னன்னே தெரியாது. புருஷங்கார சம்பாதிக்கிறது 15,000 ரூபாய் தான். அது இந்த அம்மா ஒரு டைம் புடவை எடுத்தாலே 6,000 ரூபாய் காலி ஆயிடும். ஆக மிச்சமுள்ள காசுல அவன் எப்படி குடும்பம் நடத்துவான்? பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை இந்த மாதிரி சேலை வச்சிருக்கு, மேல் வீட்டுக்கார பிள்ளை இப்படி சுடிதார் வச்சிருக்கு, நான் மட்டும் என்ன இல்லாதவளா, நானும் வாங்குவேன் என்பதாக புருஷனுடைய சம்பாத்தியத்துக்கு தகுந்தால் போல் அவர்கள் வாழ்க்கையை நடத்துவது கிடையாது. சேலை இல்லையா, புருஷன் வேண்டாம், அவ்வளவுதான், சிம்பிள். யாருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, இந்த கடைகள்ல சேல்ஸ்மேன் இருப்பான் பாத்தீங்களா, துணியை விரிச்சு விரிச்சு காட்டுவான் இல்லையா, அவனுக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஏங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெண் ஒரு துணியை வாங்குவதற்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கின்றாள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த மாதிரி சிக்கனம் இல்லை அப்படிங்கும் போது அது எங்க போய் முடிகிறது என்று சொன்னால் தலாக்கிற்குத்தான் கொண்டு போய் செல்கின்றது. பெரும்பாலான வீடுகளில் மதரின் லாவுக்கும் டாக்டரின் லாவுக்கும் ஒத்துப்போவதே கிடையாது. அதாவது மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்துப்போவதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை. அப்ப அந்த மாமியார் வந்து மருமகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றா, நான் பெத்த மன்னவரு நல்லவரு, மன்னவரை கெட்டிக்கிட்ட மலக்குரங்குதான் தொந்தரவு என்பதாக. உடனே அந்த மருமக மாமியாரை பார்த்து சொல்றா, பொண்ணுந்தா நல்ல பொண்ணு,
எனக்கு வாட்ச பொண்ணு இருந்தா புண்ணவர், அந்த பொன்னரை பெத்தெடுத்த பெருங்குரங்கு தான் தொந்தரவு என்பதாக குரங்குகள் மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்வதால் புருஷங்காரன் என்ன முடிவுக்கு வரான்னா, இவங்க சண்டை எப்படியுமே தீர்க்க முடியாது, அதனால அம்மாவை தள்ளி வைக்க முடியாது, அதனால மனைவியை தள்ளி வைப்போம் என்பதாகத்தான் அவள் தலாக்குக்கு இறங்குகின்றான் என்பதுதான் உண்மையான விஷயம். சார்லி சாப்பின் ஒரு விஷயத்தை சொல்லுவார், ஒரு ஆணுக்கு ஆறுதல் என்று சொன்னால் பெண் மட்டும்தான், பெண் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு ஆறுதலே தேவையில்லை என்பதாக சொல்லி காட்டுவார். ஆக பெருகி வரக்கூடிய தலாக்கிற்கு பெரிதும் காரணம் பெண்களே 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 என்று எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்படித்தான் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில் முடிக்கும்போது வார்த்தை வராம டக்குன்னு எத்தோடு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் முடிச்சு போயிட்டேன். வார்த்தையை முடிக்கிறேன்னு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் பட்டிமன்றத்துடைய விவாதங்கள் நிறைவு பெற்று விட்டது. இப்பொழுது தீர்ப்பை சொல்வதற்கு முன் சில விஷயங்களை பேசி நான் நிறைவுக்கு வர வேண்டும். இந்த தீர்ப்புகளை சொல்வதற்கு முன்னால் நாம் கூடியிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹிஜ்ரத் பற்றிய நிகழ்ச்சி. இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நாம் அமர்ந்திருக்கிறோம். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாவிட்டால் சில நிமிடங்களில் முக்கியமான சில செய்திகளை சொல்லி இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் தீர்ப்பையும் சொல்லி நான் நிறைவுக்கு வர வேண்டும். ஹிஜ்ரத் நாம வருஷம் கேள்விப்படுறதுதான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் நாடு துறந்து சென்ற அந்த நிகழ்வை உலகமெல்லாம் பேசுவது ஹிஜ்ரத் என்று சொல்ல வரும். அந்த ஹிஜ்ரத் என்பதுக்குள்ள நுழைஞ்சா ஒவ்வொன்றும் ரோமங்கள் எல்லாம் மெய் செலுத்தி விடுகிற அளவுக்கு ஏறத்தாழ ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால நவீன வளர்ச்சிகள் எதிர்பார்த்த காலகட்டம். அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக வேண்டி சொந்த ஊரை சொந்த மண்ணை